கொஞ்சம் சிரி பார்க்கலாம். நீ இப்ப அத ஆஃப் பண்ண போறியே? ஏய் லூசு. சொன்னா கேட்க மாட்டியா? சரி சாப்பிடு. இங்க பாருங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு காரணமே நாளை பின்ன எனக்கு ஏதாச்சுன்னா அது காரணம் என் பொண்டாட்டி தான். என்ன பண்றது, கல்யாணம் பண்ணியாச்சுல. முதல் முத்தம் கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்பெஷல்ல. கண்டிப்பா இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. அதான் கடலோர பண்ணை வீட்டில் புதுமண தம்பதி சிவா சுருதி தற்கொலை. அவர்கள் தற்கொலையில் ஒரு அமானுஷ்யம் இருப்பதாக சுற்று வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கடலோர பண்ணை வீடுகளில் இது போன்ற தற்கொலை சம்பவங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. காதலர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் எடுத்த முடிவா அல்லது அந்த பண்ணை வீடுகளில் நிறைந்திருக்கும் அமானுஷ்யங்களா? அந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த வீடுகளை பற்றி ஒரு தொகுப்பு. மிஸ்டர் ஜானாபிரகாம், எஸ். நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் 5 லைக்ஸ் மேலே தாண்ட மாட்டேங்குது ப்ரோ. தயவுசெய்து இன்றைக்கே நீ செத்துடுறா. இவன்லாம் நிச்சயமாக தற்கொலையால் தான் சாவான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்போம். எவ்வளோ ஒவ்வொன்றாலும் 6 பேக்கே வர மாட்டேங்குதுங்க. பஸ் நீங்கள் தற்கொலையை பற்றி அதான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ். ஆட்டோவில் ஏறி உட்காந்து ஏசி போட சொல்கிறாங்கப்பா. 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி சாவடிக்கிறாங்கண்ணா. என்னாண்ட வந்து ஜாமீன் கேட்குறாங்கப்பா. ஒரு மொக்க பொண்ணு கூட என்னை பார்க்க மாட்டேது, லவ் பண்ண மாட்டேது. என்ன பாஸ்? சே, பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணப்பா, வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்கப்பா. இவங்கெல்லாம் சாகுறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த வேர்ல்ட்லே ஜேம்ஸ் கேமரூனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் தான். அவரை மாதிரி எனக்கு பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா வாய்ப்பு கிடைக்காம கடைசியில என்னால இந்த படம் தான் எடுக்க முடிச்சு. தமிழ் சினிமா இந்த ஜேம்ஸ் குமரனை இழந்துருச்சு. என்னோட சாவுக்கு இந்த மொத்த உலகமே காரணம்.
அட பாவிகளா, சன்னி லியோன் கூட போட்டோ எடுத்து போட்டப்போ கூட இவ்வளோ லைக்ஸ் போடலையாடா. சாக போறேன்னு சொன்னது லைக்ஸ் அள்ளி கொட்டிருக்கீங்கடா. எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? என்ன மிஸ்டர் கதிர், ரொம்ப யோசிக்கிறீங்க? தப்பு மச்சி, ரொம்ப யோசிச்சா மனசு மாறிடும். பி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிறோம். டேய், நீங்கள் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நிஷா, மீட் மை ஃப்ரெண்ட் கதிரே, செகண்ட் போடுறா. சாக போறவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் எதுக்கு? சாக போகும்போதாவது சந்தோஷமா இருக்கலாம்ல. சந்தோஷமா இல்லைன்னா சாகவே போறோம். எக்ஸாக்ட்லி. சந்தோஷமா இருந்தா நாம என்ன சாக போறோம்? நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி சூசைட் தான்டா. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? அந்த ராட்சசியை நினைச்சாலே இந்த செகண்டே செத்துடலாம் போல இருக்குடா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சாவி இவ்வளோ லேட் ஆகக்கூடாது. என்னை புதைச்சே 1 மாசம் ஆயிருக்கணும். நிஷா, ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது நல்லது தான். அன்னைக்கே இது நடந்துருந்தா இத்து போனோம் வீட்டில் நீ செத்து போயிருப்ப. பட் இன்னைக்கு அண்ணன் உனக்காக பீச் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கேன்டா. எப்படி என் பிளானு? அங்கே அம்சமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் அப்பீட் ஆகி ரிப்பீட்டாக அந்த வீட்டுக்குள்ளே பேயா சுற்றுறோம். வரவன் போகிறவனெல்லாம் கட்டிச்சு குதறோம். டோன்ட் வரி, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பேய்ங்களோட தான். ஓகே, கம் லெட்ஸ் கோ ஃபார் தி ஷாப்பிங். சாவ போற நேரத்தில் எதுக்குடா ஷாப்பிங்? உயிர் போனா உடனே போயிருமா? ஏதாவது வேணும்ல? என்னப்பா 3 பேர் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்றீங்க? எல்லாரும் கன்னியாகுமரி டூர் போலான்னு இருக்கோம் சார். அதான் சோப்பு சிப்பி கண்ணாடிலாம் வாங்கிட்டு இருக்கோம். ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்களே சொல்லுங்க. இதில் எல்லாத்துலையும் சீக்கிரமா அதில் உயிர் போவோன்னு. ஏன்டா இதுல என்னையும் கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? இருற வர்றவங்கள நிறுத்துறா. என்னடா இது இன்டீசென்ட்டா? எதிரா இன்டீசென்ட்டு? அடுத்தவன் சாவுக்கு நம்ம அண்ணா தாண்டா நம்ம சாவுக்கு இன்னொருத்தன் ஆடுவேன். அதுவும் இல்லாமல் இது என்னோட கடைசி ஆசை. ஆமாம், உங்களுக்குலாம் கடைசி ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. சாகறதுக்குள்ள ஒரு செம்ம கார்ல லாங் டிரைவ் போகணும். ஓட்டிடலாம். எனக்கும் ரொம்ப நாளாக ஒருத்தனை கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துட்றேன். யாரை சொல்கிறா? வணக்கம் சார், வெல்கம் டு வேலை பார்க்கிங் சார், ப்ளீஸ் கிவ் யூ கீஸ். போட்டா புறம்போக்கு மச்சான் BMW ஆடி சிக்கும் பார்த்தா கடைசியில் சர்க்கஸ் ஜீப்ல ஏற வச்சிட்டாங்க. நான் யார் தெரியுமாடா? நான் கேட்கிறேன்டா எதிர்கட்சிக்காரங்கிட்ட, அடுத்த தேர்தல் உனக்கு அடிக்கிறேன்டா மொட்டை, நான் கொடுக்கிறேன்டா டாக்கு, என் கட்சிக்காரனை தொட்டே நான் உனக்கு அடிக்குண்டா சாக்கு. நீ ஒரு கண்ணத்துல அரைஞ்சேன்னா மறு கண்ணத்தையும் காட்ட வேண்டானா? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இதுக்கு தெரியாம போறாம லூசு பையன். நாங்கெல்லாம் எப்பரா சாகுறது? ஏய் கதிர், செம்ம த்ரில்லா இருந்துச்சு. Thank you. வெல்கம் டு ஃபுட் வில்லேஜ் வேலட் பார்க்கிங் சார். அப்ப நம்ம யாரு? விடு விடு, அந்த வீடு பக்கம்தான். ஏய், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். தயவு செய்து. ஆமாம், இவளுக்கு என்னடா சூசைட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை? வேற என்னவா இருக்கும்? எவனா இத்து போன பிக்காளி பேரை லவ் பண்ணியிருப்பா. அவனும் இவ வேல்யூ தெரியாமல் கழட்டி விட்டு போயிருப்பேன். இட்ஸ் ஆல் இந்த கேம் வச்சு